மனசார சொல்ற யார் வேணாலும் என்ன தப்பா நினைக்கட்டும். நான் எனக்கு எப்போதுமே நான் அப்படித்தான் பேசி பழகுறேன். அதனால முதல்ல தவறுனா கண்டிக்கணும். முதல்ல பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுப்பா, இப்படி சொல்லி 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 குற்றம் கூடிக்கிட்டே இருக்கிறத வர குறையல. இங்க இருக்க உளவியல் ரீதியா என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏன் அந்த மாதிரி பேசுற, யாரு பேசலன்னு கேட்குறேன். அடுத்த வார்த்தை, ஏன்டா அந்த மாதிரி போற, எவன் போகலன்னு கேட்குறேன். ஏப்பா அந்த மாதிரி பண்ற, யாரு பண்ணல, இப்படியே சொல்லி 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 நம்ம சமூகம் குற்ற சமூகமா மாறி நிற்குது. ஒருத்தர் 2 பேரும் பேசிக்கி நிற்கிறாங்க. பேசிக்கினா திடீர்னு பேசிக்கி நின்னவரை எழுத்தா நின்னவரை அடிச்சு விட்டாரு. அடிச்சோன்னு அவன் பதறிப்போ, ஏன்டா அடிச்சா, எதுக்குடா படிக்கிறான்னு, நீ என்னை திட்டினி எல்லாம் அதுக்கு தான் அடிச்சேன்னு. நான் எங்கடா திட்டினேன், நீனும் நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தா உன்னை திட்டலை. இப்போ திட்டலை, 6 மாதத்துக்கு முன்னால நீ என்னை திட்டினேன், அதுக்கு தான் இப்போ அடிக்கிறேன். விளங்காதவளே, அட படுவாய்ப்பில் 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னால நான் என்ன சொல்லி திட்டினேன்னு கேட்டார் அவர். அதுக்கு அவன் சொன்ன 6 மாதத்துக்கு முன்னால என்ன தேவாங்கன்னு சொன்னியல்ல, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கு என்ன பண்ற,